லெனோவா அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது அதோடைய லேப்டாப், அதற்கு பிறகு மொபைல்ஸ். இந்த மொபைல்ஸ் தரப்பில் இவங்க வந்ததுக்கு பிறகு, அதாவது இவங்களும் மோட்டோரோலாவும் சேர்ந்துட்டு மாற்றி மாற்றி ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு விவோ மற்றும் ஓப்போ இந்த மாதிரியான மொபைல்ஸ் வந்ததுக்கு பிறகு லெனோவா தரப்புலேருந்து கொஞ்சம் அடி வாங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது அந்த லெனோவா மொபைல்ஸை நம்ம பார்த்தே கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மொபைலான Z6 மற்றும் Z5 அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்குது. ஆனால் இவங்களுடைய மிட் ரேஞ்ச் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த ஒரு ஃபோனுமே லான்ச் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதம் அவங்க ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. அதாவது இவங்களுடைய K சீரீஸில் வந்த K நோட், அதாவது K3 நோட் ஆகட்டும், இல்லை K8 நோட் ஆகட்டும், இல்லை இப்போ வரக்கூடிய K10 நோட் ஆகட்டும், இது எல்லாமே இவங்களுடைய நோட் சீரீஸில் வருது. ஸோ அப்படி வரக்கூடிய, அதாவது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய அந்த K10 நோட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் பார்க்கலாம். ஸோ இதோட லான்ச் எப்போ அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம், அதாவது கூடிய விரைவில், அதாவது இன்னொரு 1 வாரத்துக்குள்ளே இவங்க ஃபோனை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதோடைய வெயிட், இந்த ஃபோனு எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 164 கிராம் எடை கொண்டதாக இருக்கும். இது ஒரு டியூவல் சிம் கொண்டது, மேலும் இது ஹைப்ரிட் சிம் கொண்டது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய லெனோவோ மொபைலில் எல்லாமே இப்போ ஹைப்ரிட் சிம்மு தான் கொடுத்துட்ருக்காங்க. எதர் நீங்கள் ஒரு சிம் இல்லைனா 2 சிம் இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதோட டிஸ்பிளே டைப் அப்படின்னு பார்த்தோன்னா 6.3 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே IPS LCD கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இவங்க ரியர் சைடு கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1080 × 2340 பிக்சல்ஸில் 19:5:9 அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனான Android 9.0 இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கஸ்டமைஸ் OS-ஆன ZUI 11 இவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட சிப்செட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Qualcomm Snapdragon 710 ப்ராசஸர் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட CPU என்னென்னு பார்த்தோன்னா ஆக்டோகோர் ப்ராசஸர் 2.2 GHz கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் GPU பார்த்தோன்னா Adreno 616 இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட இன்டர்னல் மெமரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க 2 மாடலில் லான்ச் பண்ணுறாங்க. அதாவது 4GB 64GBயும் 6GB 128GBயும் இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கக்கூடிய மெமரி கார்டு எவ்வளோ அப்படின்னா 256GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதோட கேமரா பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இதோட ட்ரிபிள் கேமரா கொண்டது. இப்போ இருக்கக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே இப்போது டியூவல் கேமராலேருந்து ட்ரிபிள் கேமரா, குவாட் கேமரா அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இவங்களுடைய மொபைலில் இப்போ இவங்க ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 16 மெகாபிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகாபிக்சல் வந்து 2x ஆப்டிமல் ஜூமோடு இவங்க கொடுத்துருக்காங்க. 3வது கேமரா வந்து 5 மெகாபிக்சல் கேமரா வந்து டெப்த் சென்சாருக்காக கொடுத்துருக்காங்க. மேலும் இவங்க செல்ஃபி கேமராவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 16 மெகாபிக்சல் கேமரா மட்டும்தான் இவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் 3.5mm ஜாக் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5 இவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் NFC இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் FM ரேடியோவும் இருக்குது. இப்போ வரக்கூடிய மொபைல்ஸில் மோஸ்ட்லி என்னென்னா FM ரேடியோஸை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்க FM ரேடியோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட USB டைப் போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா USB Type-C 1.0 ரிவர்சிபிள் கனெக்டர் இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மற்ற ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஆக்சிலரோமீட்டர், ப்ராக்சிமீட்டர், அப்புறம் காம்பாக்ஸ், இது எல்லாமே இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு 5000 mAh வரைக்கும் இவங்க பேட்டரி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவங்க 4050 மெகாபிக்சல் mAh பேட்டரி மட்டும்தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இது எந்த வகையில் பேட்ரி தாங்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் ஆகட்டும், இல்லை இருக்கக்கூடிய குட்டீஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இப்போது ரொம்பவும் அனிமேஷன்ஸ் இருக்கக்கூடிய கேம்ஸ் தான் விளையாட்டுருக்காங்க. அப்படி நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 7 to 8 hours வருமா அப்படின்றது தான் இன்றைக்கான ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஃபோன் எந்த அளவுக்கு பேட்ரி வரும் அப்படின்றது இந்த ஃபோன் லான்ச் ஆன பிறகு நாம் பார்க்கலாம். இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட, அதாவது 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் கொடுத்துருக்காங்க. மேலும் இது என்னெல்லாம் கலரில் வருது அப்படின்னா நைட் பிளாக் மற்றும் ஸ்டார் டஸ்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 2 கலரில் வருது. இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து
15,000க்கு 4GB ரேமும் 18,000க்கு 6GB ரேமும் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆன பிறகு இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.